ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பச்சைப்பயிறு சுழியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா சூப்பராக ஹெல்த்தியானது. அதுக்கு காப்பிடி பச்சைப்பயிறு எடுத்துக்கேன், முழு பச்சைப்பயிறு. அதை நல்லா நிறையா தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறியிருந்தால் தான் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஊறி வெந்து வரும், நல்லா அப்போ தான் வேகும் நல்லா சூப்பராக. இப்போ நல்லா கழுவிட்டு அதில் லேசாக முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப நிறையா தண்ணி வேண்டாம். எக்ஸஸாக இருந்ததுன்னா நம்ம வடித்து வேஸ்ட்டாக ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் அது லேசாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி கேஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு ஒரு 5 விசில் விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழைவாக வெந்திருக்குன்னு. தண்ணியும் எதுவும் எக்ஸஸாக இல்லை, நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதை நம்ம கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். ஒரு பயிர் முழுசாக இருந்தால் பரவாயில்ல. நல்லா பாருங்கள் ஈஸியாக மசிக்க வருது பாருங்கள். இப்படி லேசாக மசித்தோடனே மசிச்சு வருது. அந்த மசித்ததை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு நம்ம காப்பிடி பச்சைப்பயிறு எடுத்தோம். அதுக்கு காப்பிடி அளவுக்கு வெல்லம் 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அதையும் அந்த குக்கர்லேயே நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த வெல்லம் கரையணும். அது கரைஞ்சால் போதும், பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. அது கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அப்போ தான் இனிப்பு எடுத்து காட்டும். இப்போது வெல்லத்தில் நீங்கள் எந்த தூசியும் இல்லைன்னா நீங்கள் வடிகட்டாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்ச பச்சைப்பயிறு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டியாக இருந்ததில் மசித்ததுக்கப்புறம் அதை அப்படியே என்ன செய்யலாம், அதில் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துற வேண்டியதான். நான் 1 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் நிறையா சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பூரணம். நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் கரைச்சதுனால ஈஸியாக டக்குன்னு கரைச்ச வேகத்துக்கு சுண்டிடுச்சு தண்ணி. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கு வெளில உள்ள அந்த கோட்டிங் நம்ம ரெடி பண்ணிட வேண்டியதான் மைதாவில். அதுக்கு காப்பிடி மைதா எடுத்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்து கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க, எந்த கட்டியுமே இல்லாமல். டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். தண்ணி ஆகிட்டால் அதில் உள்ள கோட்டிங் நம்ம அந்த பூர்ணத்தை போட்டு பொரிக்க முடியாது. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அழுத்தமாக இருக்கும். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது சேர்த்து செய்யும்போது வெளியில் உள்ள கோட்டிங்லேயும் ஒரு இனிப்பு சுவை இருக்கும், அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போது நம்ம மாவை நல்லா கரைச்சாச்சு, கட்டி இல்லாமல். பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ அந்த பூர்ணம் ரெடியாக இருக்குது. அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சா நல்லா கையில் ஒட்டாமல் வரும். ஆறாமல் இருந்தால் கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் உருண்டை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஒரு உருண்டையாக எடுத்து அந்த மைதா மாவில் முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. எல்லா சுழியனையும் ஒரு தடவை போட்டோடனே திருப்பிட்டா கரெக்டாக ஆகிடும். ரொம்ப நேரம் வேக தேவையில்ல. அதை மாதிரி இந்த பக்கம் திருப்பி போட்டு ஒரு 30 செகண்ட் இருந்தாலே போதும், நல்லா பொரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் வெளியில் எடுத்துட வேண்டியதான். சூப்பரான சுவையான பச்சைப்பயிறு சுழியன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.